வெல்கம் டு எம்மோன் தமிழ் ஸ்டோரிஸ். ஒரு காலத்தில் ஒரு அழகான பசுமையான காடு இருந்தது. அங்கே விலங்குங்க எல்லாம் சந்தோஷமாக ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் முயல் ஆமைக்கிட்ட, ஆமையாரே, ஏன் நீங்கள் இவ்வளவு ஸ்லோவாக இருக்கீங்க? என்னை பாருங்க, என்ன மாதிரி உங்களால் வேகமாக ஓட முடியுமா அப்படின்னு தன்னைத்தானே பெருமையாக பேசிக்கிட்டு ஆமையாரை கிண்டல் செஞ்சது. ஆமையாரும் இதனால ரொம்பவும் சோகமாக இருந்தது. நம்ம யாருன்னு நிரூபிக்கணும்னு முயல்கிட்ட ரேஸுக்கு சவால் விட்டது. அடுத்த நாள் காலையில் எல்லா விலங்குகளும் ரேஸ் நடக்கிற இடத்துல கூடியிருந்தாங்க. ஆமையும் முயலும் ரெடியாக ஸ்டார்டிங் லைனில் நின்றுட்டு இருந்தாங்க. அங்கே இருந்த கிளி போட்டிக்கு தயாராக இருங்கன்னு சொல்லி ஆன் யுவர் மார்க்ஸ் கெட் செட் கோ அப்படின்னு சொன்னது. முயல் வேகமாக ஓடிட்டு இருந்தது. ஆனால் ஆமையோ மெதுவாக வந்தது. இதனால் முயல் எப்படியும் நம்ம தான் போட்டியில் ஜெயிக்க போகிறோம், கொஞ்ச நேரம் இந்த மரத்தில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு ஓய்வெடுத்தது. முயல் கனவு உலகத்தில் இருந்த நேரத்தில் ஆமை விடாமுயற்சியாக எங்கேயும் ரெஸ்ட் எடுக்காமல் தன்னோட பாதையை நோக்கி போயிட்டு இருந்தது. கடைசியில் எந்த லைனுக்கும் வந்தது. ஆமையோட வெற்றியை எல்லாரும் கொண்டாடினாங்க. முயல் தன்னோட தவறை உணர்ந்தது. அன்னைக்கு நைட்டுக்கு ஆமையோட வெற்றியை கொண்டாட தன்னோட நண்பர்களுக்கு எல்லாம் விருந்து சமைத்தது. இந்த கதையிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்னா, ஒருத்தரோட உருவத்தை வச்சியும் அவங்களோட செயலில் வச்சியும் எப்பவும் நம்ம குறைச்சி எடை போடக்கூடாது. ஓகே குட்டீஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.